வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு 2 ஷார்ட்டாகவும் இருக்கலாம், மேபி 3 or 4 ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்படி தான் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தேட். ஓகே. அண்ட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ஃபேமிலி ப்ராப்ளம், அதோடு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி சிக்காயிட்டேன். என்னால் வந்து வீடியோ ரெக்கார்டே பண்ண முடியல. அதனால தான் இந்த வேலண்டைன் வீக்கு கூட என்னால் வீடியோ போட முடியல. நான் சொல்லியிருந்தேன் லைவில் நான் டெய்லி வீடியோ போடுறேன்ட்டு. பட் என்னால் கோல்டு, அந்த வாய்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது. லைக் காதெல்லாம் அடைக்குது பேசும்பொழுது. அதனால தான் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஐம் ரியலி சாரிடா. அண்ட் இப்போ சரியாயிடுச்சானாக்கா கோல்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அந்த வாய்ஸ் எனக்கு கிளியராக இருக்கான்னு எனக்குன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு லைக் ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் காட்டுறாங்க. டைனிங் ஹாலில் இப்போது 2 பர்சன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ தான் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பர்சன் வந்து 2 பேருக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு சர்வ் பண்ணியாச்சு. அது யாருன்னா நம்ம ஜேகே தான். ஒரு கோட் ஷூட்டில் ஒரு சிஇஓ மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி அவர் சிஇஓ தான். பக்கத்தில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மினி, அவங்க தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது சர்வ் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவுடைய ஒய்ஃபு நம்ம டே தான். நம்ம நம்ம டேக்கும் ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. பட் நம்ம ஜேகேக்கு மினி அப்படின்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இப்போது அங்கே டைனிங் ஹாலில் பார்த்தா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை சுற்றி பார்த்தாக்க அவ்வளோ காட்ஸு, அவ்வளோ மெய்ட்ஸு. இந்த மெய்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ, நம்ம பாஸ் இன்றைக்கி என்ன மூடில் இருக்க போகிறாரோ தெரியலையே, புள்ள இன்றைக்கி ஒழுங்காக சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறிட்டு வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு அந்த மெய்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க. என்ன நடக்குமோன்னுட்டு பதட்டத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை பார்த்தா மொபைலில் அவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் சம்மந்தப்பட்டு பேசிக்கிட்டு ஃபுட்டு சாப்பிட ரெடியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே தான் மெதுவாக அவருக்கு பார்த்தா கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி அந்த ஒரு வின்டர் சீசன்லேயே அவருக்கு பிள்ளைக்கு ரொம்ப வேர்க்குது. பயத்தில் அப்படியே கை நடுங்க அவருக்கு ஃபுல்லாக ஃபுட் எல்லாமே பரிமாறிட்டு இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா மினி, அந்த அம்மனிக்கு தான் வந்து நம்ம டே மெதுவாக பரிமாற லைக் என்ன ஃபுட்டுன்னு எடுத்துக்கலான்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, சாம்பார், சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த இட்லி சட்னியெல்லாம் போட்டு சாம்பார் ஊற்றும்போது சாம்பாரை வந்து எப்படி எல்லாம் சூடாக இருக்கும்ல, அந்த மினி எருமை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்க நம்ம டே சாம்பார் ஊற்றுறாரு அப்படின்னு தெரிஞ்சுமே வேணுன்ட்டே அவர் ஊற்றுற இடத்துல அது கையை கொண்டு போய் வச்சிடுச்சு வேணுன்ட்டு. அப்படி வச்சதுமே நான் அதுவும் நம்ம டேக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு ஆத்தி அப்படின்ட்டு அவர் பயத்தில் அந்த காரணி கீழேயே போட்டார். நம்ம ஜேகே மினி அப்படி கத்துனதுமே அப்படியே திரும்பி பார்க்க அந்த மினியோடைய கை அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அது பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. சாப்பிட்ருந்தார் இல்லையா, அந்த கையிலேயே பல்லார்னு வந்து ஒரு அறை தான் நம்ம டேவால் ஒரு செகண்ட் என்ன நடந்தது அப்படின்ட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே கண்ணு கல்லங்க இப்படி அரைஞ்சதில் ஃபேஸ் ஒரு பக்கம் திரும்பி இருக்கும் இல்லையா, அப்படியே திரும்பி கண்ணு கலங்க நம்ம ஜேகேவை பார்க்க, ஜேகேவா அறிவில்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கேர்ள் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணல ஜேகே, நான் எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்ட்டு நம்ம டே தான் அப்படியே அழுதுகிட்டே சொல்ல, நம்ம ஜேகேவா போதும், நீ ஹர்ட் பண்ணதை என் கண்ணால் நான் பார்த்தேன், தேவையில்லாமல் இந்த சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காது என்கிட்ட, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உன்னால தான் என் பேரண்ட் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை சொல்ல, இதுக்கு மேலே நம்ம டேவால் முடியவே இல்லை. அந்த வேர்டு சொல்லிவிட்டு நம்ம செக்கினை பண்ணிட்டாரு வா மினி அப்படின்ட்டு. அந்த மினி இருக்கால, அவள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி அதுக்கு ஆயில் மட்டும் தான் போட்டுட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து அந்த ஸ்பாட்லேயே இப்போ அடித்தார்ல, அடி வாங்கினார்ல ஒரு இடத்துல இருந்து டைனிங் ஹால் கிட்ட, அந்த இடத்துலையே நின்றுட்டு எல்லாத்தையுமே நம்ம டே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு பல ஃப்ளாஷ்பேக் போகுது. லைக் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இருக்குது.
அண்ட் இப்போது அந்த பொண்ணு கைக்கு ஆயில்மெண்ட்டு மருந்தெல்லாம் போட்டார் இல்லையா நம்ம ஜேகே, அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த ஹாலுக்கு தான் வர்றாரு. வந்து பார்த்தா நம்ம டே வந்து அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. ஹலோ, அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறத விட்டுட்டு போயிட்டு வேலையை பாரு. இங்கே பாருங்க, அவன் ஏதாச்சும் இந்த வேலை இன்றைக்கி பண்ணல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஏமாத்தினா உங்கள் யாருக்கும் இந்த வீட்டில் வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்ட்ஸுக்கும் சரி காட்ஸுக்கும் சரி ஒரு மிரட்டலை போட்டு நம்ம ஜேகே அந்த மினி கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகிறாரு. அந்த மினியாக அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம டேவை தான் பார்த்து நக்கல ஒரு ஸ்மைல் வேறு. அண்ட் இதை பார்க்குற நம்ம டேக்கு சுத்தமாக முடியல. அப்படியே அங்கேயே நீல் டவுன் போட்டு கதறி கதறி அழுகுறாரு. இவர் அழுகுறத பார்த்து அந்த காட்ஸுக்கும் சரி மேட்ஸ்க்கும் சரி அவ்வளோ அழுகையாக வருது. அதில் அந்த ஹெட் மெய்ட் இருப்பாங்கள்ல அந்த நானி, அவங்க ஓடி வந்து நம்ம டேவை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகுறாங்க. ஏன்பா அவனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? இந்த வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் ஆள்ற மனுஷன் நீ, இது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நீ, ஆனால் உனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அந்த மெய்டு தான் வந்து அவ்வளோ கதறி அழுகுறாங்க. அந்த காட்ஸுக்குமே வந்து கண்ணில் தண்ணி வருது. என் பாஸோடைய பேரண்ட் இப்போ இருந்திருந்தாங்க அப்படின்னாக்க என் பாஸ் இந்த மாதிரி அழுற நிலமை வந்திருக்காதே அப்படின்ட்டு இப்போ அந்த காட்ஸுக்கும் ஒரு மாதிரி கண்ணு கலங்க. அவங்க எல்லாருமே வெளியே லைக் இப்போது நம்ம டே முன்னாடி கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கின்னு வெளியே போயிட்டு அவ்வளோ அழுகுறாங்க அந்த மெய்ட்ஸும் சரி அந்த காட்ஸும் சரி. அண்ட் இப்போது அப்படியே நம்ம டே கொஞ்ச நேரம் அழுந்துட்டு இருந்தவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஓகே ஓகே ஆண்டி, இப்போ நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் நம்ம டே மட்டும்தான் செய்கிறாரு. ஹெல்ப்புக்கு அந்த மெய்ட்ஸு போனாலுமே இல்லை வேண்டாம் ஜெக்கி வந்தா உங்களுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வீடு க்ளீனாக இருக்கிற வீட்டையே மறுபடியும் பெருக்கிறது துடைக்கிறது மாவு போடுறது அந்த ஸ்டெப்ஸில் இருக்கும் இல்லையா அந்த கம்பியெல்லாம் வைப்பாங்க இல்லையா ஸ்டெப்ஸ் சைடில் அது எல்லாத்தையும் ஒரு கம்பியாக தொடச்சிட்டு இருக்கிறது. அண்டு ஷெல்ஃபு கபோர்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. ஜேகேவுடைய ட்ரெஸ்ஸு போதாத குறைக்கி ஜேகே கேர்ள் ஃப்ரெண்டு மினி இருக்காங்க இல்லையா அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து நம்ம எல்லா வரைக்கும் நம்ம டே மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. போதா குறைக்கு மதியம் லஞ்சுக்கும் சரி நம்ம டே மட்டும்தான் குக் பண்ணணும். ஹெல்ப்புக்கு யாருமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜேகே ரூல்ஸ் போட்டிருக்காரு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு லைக் ரூல்ஸ் எப்படி அப்படின்னாக்க இந்த மார்னிங் டைம் அந்த ஆஃப்டர்நூனுக்குள்ளே அவர் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை செய்யணுமோ துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறது துடைக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்சு அவருக்கும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடணும் டிரைவர்கிட்ட. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெளியே கார்டன் இருக்கும் இல்லையா அந்த கார்டன் ஏரியாவில் போயிட்டு அவர் அந்த கார்டனிங் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து ஜேகே ரூல்ஸ் போட்டிருப்பாரு. அண்ட் இப்போது நம்ம டேவா அதை தான் பார்த்துட்ருக்காரு. அடிப்பட்டு அந்த ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு சுத்தமாக ஒர்க்கு அப்படின்னாவே என்னன்னு தெரியாது. பட் இப்போது ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஏன்னாக்கா ஜெக்கே ஒரு ஒர்க்கில் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னாக்கா அவ்வளோதான் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு எல்லாமே. அவருமே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வந்து குக் தான் பண்ணிகிட்ருக்காரு. கையில் அடிப்படுது, கையில் லைட்டாக கட் ஆகுது ப்ளீட் ஆகுது, அது எதுவுமே கண்டுக்கல. அந்த டைமுக்குள்ளே வந்து லஞ்ச் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த வழியை கூட லைக் கேர் பண்ணாமல் நம்ம டே வந்து அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காரு. அண்ட் லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்து விட்டாரு. இப்போது கார்டன் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ அந்த கார்டன் ஏரியாவில் போயிட்டு தண்ணி பாய்க்கிறது அந்த பூச்செடிங்களுக்கு அது எல்லாத்துக்கும் அந்த லைக் அந்த உரம் போடுவாங்கள்ல அதெல்லாம் போடுறது அப்படின்ட்டு அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. அழுதுகிட்டே தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இப்போது அதை பார்க்குற அந்த காட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அந்த காட்ஸு அதில் வந்து ஒருத்தர் புதுசாக வந்திருப்பாங்க. அவருக்கு வந்து இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியல. பொண்டாட்டி அப்படின்றாங்க. பார்த்தா அந்த ஆள் இன்னொரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு நடுவில் உட்கார வச்சுங்கிறாரு. பொண்டாட்டியை ஒரு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்போது அந்த காட் வந்து இன்னொரு காட் கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. இப்போ அந்த காடை லைக் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம டேக்குமே நல்லாவும் கேட்குது. நம்ம டேவுமே அதே ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறாங்க. அண்ட் அந்த காட் இருக்காங்களே 2 காட்ஸு அவங்களையுமே மாற்றி மாற்றி அதே ஃப்ளாஷ்பேக் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டேக்கு 10 வயசு, நம்ம ஜெக்கிக்கு 15 வயசு. இப்போது நம்ம டே வந்து அவங்க பேரண்ட் கூட இல்லை. அவர் வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காரு லைக் அப்ராடில் படிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா தனியாக தான் இருக்காங்க. அப்ராடில் அவருக்குன்ட்டு ஒரு தனியாக மேன்ஷன் அவருக்குன்ட்டு பாடி கார்ட்ஸு மேட்ஸ் எல்லாம் வச்சு தான் டேவுடைய பேரண்ட்டை அவரை அங்கே படிக்க வச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் டேவுடைய அப்பா பார்த்தா ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அது நம்ம ஜேகே தான். ஜேகேக்கு இப்போ 15 வயசு. அவர் ஜேகே நேராக அவங்க ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டு டேவுடைய அம்மா கிட்ட இதுதான்ப்பா ஜேகே அப்படின்னு சொல்ல சரி
சரிங்க, ஜேகேவ எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க பேரண்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னாக்கா, நம்ம ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இப்போ ஜேகேக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்ல. ஏன்னா ஜேகேவுடைய அப்பா, அம்மா ஆர்ஃபன்ஸு. அதனாலவே அவங்களுக்கு வேற யாரும் இல்ல ரிலேட்டிவ்ஸு. அதனால ஜேகேவுடைய அப்பாவும், டேவுடைய அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிசினஸ் பார்ட்னர்ஸ். அதுக்காக நம்ம டேவோடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஜேகேவ அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜேகேவுடைய பேரண்ட் வந்து கொஞ்சம் வெளிநாட்டில அவங்களும் வெளிநாட்டில தான் இருந்திருப்பாங்க, வேற ஒரு பிளேஸில். இப்போது அவங்க ஆக்சிடெண்ட்டில் அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஜேகேவை தனியாக விட முடியாது இல்லையா, சின்ன பையன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கூடவே வளர்த்துக்கலாம், வெளிநாட்டில் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு டேவோடைய அப்பா வந்து கூட்டு வந்திருப்பாரு. டேவை மட்டும் ஏன் தனியாக வச்சுருக்காருன்னு அப்படின்னால கேட்டா, அவருக்கு தேவ வந்து பொறந்ததுலேருந்து ஒரு நானி பார்த்துருப்பாங்க இல்லையா? இப்போ டேவ வந்து கட்டிப்பிடிச்சு ஒரு நானி அழுந்துருப்பாங்களே ஒரு ஆன்டி. அவங்க வந்து டே கூடவே தான் இருக்காங்க அங்க அப்ராட்ல. அதனால தான் வந்து அவங்கள வந்து நம்பி அவங்கள நம்ம டே வந்து அம்மா மாதிரி பார்ப்பாங்க. அதனாலேயே வந்து அவங்க கூடவே நம்ம டேவையும் அவங்கள நம்பி நம்ம டேவ அனுப்பி விட்ருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு பார்த்தா எல்லாமே புதுசா இருக்கு. புது பிளேஸு, புதுசா எல்லாமே புதுசு. டோட்டலா மாறிடுச்சு. அவருடைய லைஃப் ஸ்டைல் அங்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். இங்க வந்ததும் இங்க ஒரு மாதிரி இருக்கு. அவங்க பேரண்ட் எப்படி அப்படின்னாக்க, பிஸ்னஸ், பிஸ்னஸ், பிஸ்னஸ் இந்த மாரி தான் வந்து இந்த மாரி தான் வந்து நம்ம ஜேகேவுடைய பேரண்ட் இருந்திருப்பாங்க. ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் தான் அந்த மாரி தான். அப்படி இருந்த ஜேகே இப்போ இந்த மாதிரி இப்போ எங்க டேவோடைய வீட்டுக்கு வந்துட்டதுமே, டேவோடைய பேரண்ட் ரொம்ப லவ்லி ரொம்ப பாசம் காட்டுறாங்க. ரொம்ப லவ், ரொம்ப பாசம். இந்த மாதிரி நம்ம ஜேகேவ அவங்க பெத்த பிள்ளை மாரி பார்த்துக்கிறாங்க. இப்போ டேவும் கூட இல்லையா, அவங்க வந்து நம்ம ஜேகே மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. டே கூட இல்ல அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து ஜேகே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். பையன் மிஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஜேகே இருக்காரே, நம்ம பையன் படிச்சுட்டு வந்துருவான் அப்படின்னிட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதி. அண்ட் இப்போ அவங்க பாசம் மொத்தத்தையும் ஜேகே மேல கொட்டி இந்த மாரி வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம டேக்கும் போகுது. டேக்கு இப்போ 10 வயசுல. அவரு வந்து ஓகே, எனக்கு ஒரு பிரதர் வந்திருக்காங்களா, ஒரு ரிலேட்டிவ் நம்ம ஃபேமிலியில இன்னொரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னிட்டு அவருக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. நான் கண்டிப்பா ஒரு நாள் அவர வந்து நான் மீட் பண்றேன் நேர்ல அப்படின்னிட்டு. அண்ட் இதே மாதிரி டேஸஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா, இங்க வந்து அவர் 10th அங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாரு. இங்க வந்து 11th, 12th அதுக்கப்புறம் காலேஜ் இந்த மாரி வந்து இந்த பக்கம் 11th, 12th அந்த மாரி ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. வெளியில கூட்டிட்டு போறது, நம்ம ஜேகேவ டின்னர் கூட்டு போறது, வெளிய ஷாப்பிங் கூட்டு போறது அப்படின்னிட்டு அ நம்ம ஜேகே கூட அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கா இவங்கள பார்த்தா அவ்வளோ புடிச்சிருக்கு. நம்ம பெத்த பேரண்ட் கூட நம்ம கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க மணின்னு திரிஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க நம்மள அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் நம்ம கூட இவ்வளோ பாசமா இருக்காங்களா அப்படின்னிட்டு, நம்ம ஜேகேக்கு அந்த பேரண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கம் ஃபுல்லா இப்போ ஒவ்வொன்னா எல்லாமே மறைஞ்சு, இப்போ ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ஜேகே. டேவுடைய பேரண்ட்ட தான் அவர் பெத்த பேரண்ட் மாரி அவர் வந்து அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அம்மா, அப்பான்ட்டு தான் கூப்பிடுறது வேற. அண்ட் இப்போ ஒரு நாள் வந்து நம்ம டே தான் கால் பண்றாரு. ஜேகேவுடைய அம்மாவும் டேவோடைய அம்மாவும் ஜேகேவும் தான் அன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா அந்த டைமில் தான் நம்ம டேவும் கால் பண்ணா. டேவோடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கால் அட்டன் பண்ணி, ஜேகே உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கு. ஜேகே உனக்கு என்ன வேணுமோ நீ போயிட்டு வாங்குப்பா, நான் டே கால் பண்ணுறான், பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இத்தனை நாள் நம்ம ஜேகேக்கு அதெல்லாம் எதுவும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இப்போது ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஏன் என் கூட ஷாப்பிங் தானே வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் என் கூட ஷாப்பிங் பண்ணலாமே, கால் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களோ, அவன் எதுக்கு இப்போ கால் பண்ணான், நான் வெளியே வந்திருக்கோன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கால் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல. அதனால தான் சரி அம்மா கூடயாச்சும் கொஞ்சம் கால் பண்ணி பேசினா அவங்க கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம டே வந்து கால் பண்ணியிருப்பாரு. டேவோடைய அம்மாவுக்கு டேக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் பிள்ளை பக்கத்தில் இருந்தால் கூட பார்த்துப்பாங்க இல்லையா? இப்போ தூரத்தில் இருக்கிற பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பெத்த மனசு எப்படி பாடப்படும், அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என் டேக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லையே அப்படின்ட்டு. அந்த ஆண்டியும் சொல்கிறாங்க,
நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்ட்டு. பட் என்ன தான் இருந்தாலும் பெத்த தாய் பார்த்துக்கிற மாதிரி வராது இல்லையா? அதனால் அவங்க ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிட்டாங்க. அண்ட் சரிப்பா டே நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம டே கூட பேசிட்டு அவங்க மறுபடியும் ரிட்டன் ஜேகே கிட்ட வர்றாங்க. இப்போது அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டேவுடைய அம்மா ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்மைல் இப்போது சுத்தமாகவே இல்லை. கால் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேகே அதை நல்லாவே நோட் பண்ணுறாரு. என்னாச்சும்மா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஜேகே, டேக்கு அங்கே உடம்பு சரியில்லையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ தேவையானதெல்லாம் வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்க, டேக்கு உடம்பு சரியில்லையா, சரி அங்கே தான் ஆண்டி இருக்காங்களா பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க நம்ம ஷாப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து கூப்பிட்ட, ஜேகே எனக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது ஜேகே, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், நான் வீட்டுக்கு போயிட்டு டே கூட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகேக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்னவா, அங்கே தான் இருக்காங்கல்ல பார்த்துக்க காட்ஸ் மேட்ஸ் எல்லாம், எப்போவும் இவங்களே கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஃபுல்லாகவே இப்போ டேவுடைய பேரண்ட்டு, அவருக்கு மட்டும்தான் பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜெய்கே. டே பற்றி அவர்களுக்கு லைக் ஒரு கவலையே கிடையாது. டே அப்படின்னா ஓ அவங்க பெத்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஜெய்கே. ஏன்னா டே வந்து ஜேகே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தே இருந்திருக்க மாட்டார். கிட்டத்தட்ட ஜேகே இங்கே வந்து 6 மந்த் ஆகிடுச்சு. இதுவரையும் நம்ம ஜேகே டேவை பார்த்ததில்ல, டேவும் ஜேகேவை பார்த்ததில்ல. அண்ட் இப்போது சரி போகலாம் வீட்டுக்கு, நம்ம இன்னொரு நாள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜேகேவுடைய அம்மா வந்து இருப்பா நீ பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசு வந்து சரி வீட்டுக்கு போகணும்னு ஒரு பதைக்குது மனசு. அது எல்லாம் பார்க்குற நம்ம ஜேகேக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடே போயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், வாங்கினதே போதும் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே வந்து டேவுடைய அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வர்ற வழியில் ஃபுல்லாக நம்ம டேவுடைய அம்மா ஜேகே கிட்ட ஒரு வார்த்தையும் பேசலை. என்ன எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதுப்பா அதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பட் இப்போ பேசவே இல்லை. அவங்க வந்து மொபைலே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அந்த மொபைல் வால்பேப்பர் இருக்கும்ல, அதில் கூட நம்ம டேவுடைய பிக்கு தான் வச்சுருக்காங்க. அதை பார்க்க நம்ம ஜேகேக்கெல்லாம் செமைய காண்டாவுது. எங்கள் அம்மா எப்படி அவன் பிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. அண்ட் இப்படியே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க வந்தவங்க ஜேகே நீ ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, இல்லை ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் வேணா குக் பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா சொல்லு ஜேகே, நீங்கள் எனக்கு குக் பண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே இன்றைக்கி ஒன் டே ஆண்டிக்கிட்ட நீ குக் பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிட்டுக்கோ, நான் நாளைக்கு குக் பண்ணி தரேன், எனக்கு அந்த மாதிரி குக் பண்ணுற மூடு இல்லை ஜேகே இப்போது. நான் டே கூட பேசணும், டேக்கு உங்கள் உடம்பு சரியில்லைல்ல, அவன் சின்ன பையன் என்ன பண்ணுவான், நான் போயிட்டு அவன் கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை கேட்குற ஜேகேக்கு அவ்வளோதான் சுருன்னு மண்டைக்கு ஏறுது கோவம். பட் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்கல. அப்படியே வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே அங்கேயே ஹாலில் போட்டு போக அந்த மெய்ட்ஸ் பார்க்குறாங்க, தம்பி இது திங்ஸ் இங்கே போட்டு போகிறீங்களா, நாங்களாம் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னா நம்ம ஜேகே பதில் எதுவுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு அவர் மேலே ஏறி அவர் ரூமுக்கு போயிட்டார். அண்ட் இந்த பக்கம் டேவுடைய அம்மா போனாங்கல்ல, டேக்கு தான் ஃபோன் பண்ணி என்னமாச்சு, இப்போ எப்படிமா இருக்குது ஃபீவர் அப்படின்ற மாதிரி வீடியோ கால் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகேவா அப்படியே வந்து ஏதாச்சியா லைக் இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்து டேவுடைய அம்மா ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க கொஞ்சம் சோகமாக வந்தாங்கல்ல, அதனால சரி கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே டேவுடைய அம்மா ரூமுக்கு வெளியே தான் ஜேகே நின்றுட்டுருக்காரு. பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா நம்ம டே கூட லைக் பெத்த பிள்ளை கூட எப்படி கொஞ்சம் பேசுவாங்க, ஃபீவர் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல, அந்த மாதிரி அவ்வளோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜேகேக்கு ஃபீவர் இருக்கும் பொழுதும் டேவுடைய அம்மா இதே மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ரொம்ப பேம்பர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது அதே மாதிரி அதை விட அதிகமாக அவங்க பெத்த பிள்ளைக்கு கம்ஃபர்ட் கொடுக்க, இது நம்ம ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியல. அது எனக்கு மட்டும்தான் அம்மா, அவர் எனக்கு மட்டும்தான் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜேகே. அப்படியே வந்து கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி அவருடைய ரூமுக்கும் போயிட்டாரு. அண்ட் அவர் ரூமுக்கு போனவர் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு, எப்படி எங்கள் அம்மா அவங்க கூட பேசலாம் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு விஷயம் மறந்துட்டார் போல் டோட்டலாக. ஏன்னா டே வந்து அவங்க பிள்ளை, அவங்க பெத்த பிள்ளை கூட அவங்க பேசாமல் வேறு யார் கூட பேசுவாங்க அப்படிங்கிறது இந்த பயவுள்ள சுத்தமாக மறந்துடுச்சு. அண்ட் இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட டின்னர் டைமே வந்துடுச்சு. நம்ம ஜேகேவுடைய அம்மா நம்ம டேவுடைய அம்மா இப்போது மேலே படியிலேருந்து இறங்கி வர்றாங்க. நம்ம ஜேகே அதுக்கப்புறம் தான் வர்றாரு கீழே. டேவுடைய அம்மா ஃபேஸ் பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் டேக்கு உடம்பு சரியில்லைல்ல, பெத்த தாய் எப்படி நல்லா கலகலான்னு இருப்பாங்க, எப்படா வந்து ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. அண்ட் வெளியே வாசலே பார்த்துட்ருக்காங்க. இப்போது டேவுடைய அப்பாவும் உள்ளே என்டர் ஆகுறாரு, மிஸ்டர் கிம்மு. அவர் உள்ளே வந்ததுமே
அம் அவருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். ஏன்னா, அவருக்குமே வந்து நம்மட்டயே கால் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த மாரி தான் உடம்பு சரியில்லப்பா அப்டின்னிட்டு. அவருக்குமே வந்து மனசு ரொம்ப பதைக்குது. பெத்த புள்ளைய அங்க தனியா வுட்டுட்டுக்கிறோமே அப்டின்னிட்டு. அண்ட் இப்போ டின்னர் டைனிங் டேபிள்ல தான் வந்து எல்லாம் உட்கார்றாங்க. பட் நம்ம ஜேகே வந்து நார்மலா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் தேவுடைய அப்பா, அம்மாக்கு சுத்தமா சாப்பாடே இறங்கல. ஏன்னா, அங்க பெத்த புள்ள சாப்பாடு தண்ணி இல்லாம உடம்பு சரியில்லாம படுத்துட்டுருக்கு. இது எனக்கு சாப்பாடு ஒண்ணு தான் கேடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டேவுடைய அம்மா கேட்குறாங்க, "ஏங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. உங்களுக்கு கால் வந்துதா?" அப்படின்னா, "வந்ததும்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோ கால்ல பார்த்தேன். பிள்ளைக்கு முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு முக்கியமான மீட்டிங் வேற. என்னால ஒழுங்கா கூட பேச முடியல." அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த டைனிங் ஹால்ல டேவ பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, எப்பவும் டைனிங் ஹால்ல வந்தா அவங்க வந்து ஜெக்கி கூட தான் வந்து பேசி, சிரிச்சு இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ டேவ பத்தி பேசினதும், ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நான் இங்க இருக்கேன். என்ன கண்டுக்கவே இல்லல்ல அவங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கா. "ஆ அம்மாப்பா" அப்படின்னா, ஜெகே சாப்பிட்டீங்களா? சாப்பிடும்போது எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி ஜெக்கே சொல்ல, அதில ஒண்ணும் இல்லப்பா. ஆ டே இருக்கான்ல உன் தம்பி, அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. மனசு ஒரு மாதிரியா இருக்குப்பா." அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, அதான் காட்ஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்கப்பா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகேவுடைய அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் இருந்தாலும்ப்பா, அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அவனுக்கு ஃபீவர், கோல்டு இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னாக்கா, டக்குனு சீக்கிரம் போகாது. அதுக்காக தான் எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, இப்போ என்ன பண்றீங்க? பேசாம டேவ இங்க வந்துர சொல்லுங்களேன் அப்படின்னா, இல்லப்பா அவனுக்கு அங்க ஸ்டடீஸ் போயிட்டுருக்குல்ல, அவன் எப்படி அங்க இருந்து வருவான்? பேசாம நானும் அம்மாவும் அங்க போயிட்டு டேக்கு உடம்பு சரியாகிற வரையும் கொஞ்சம் அங்கேயே இருந்துட்டு வரலான்னு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் ஜெக்கிக்கெல்லாம் செம்மையா காண்டாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் அங்கே போயே ஆகணுமா? அப்படின்னா, ஜேகே அது உன் தம்பிப்பா. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் இல்லையா? சின்ன பையன் அங்கே எப்படி சமாளிப்பான் தனியா? காட்ஸ்மேட்ஸ் இருக்கலாம். பட் நாங்க இருக்கிற மாரி வராதுல்ல. அதான். அம் அம்மா கிட்ட கூட சொல்லலாம். இப்ப தான் சொல்றேன். டின்னர் முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம்ப்பா. பிரைவேட் ஜெட் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆல்ரெடி நான் பிரைவேட் ஜெட் எல்லாம் வந்து ரெடி பண்ண சொல்லி தான் வந்திருக்கேன். உங்க அம்மாவ கூட்டிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். சரிப்பா ஜெகே நீ பத்திரமா இருந்துக்கோ. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 1 வீக்ல நாங்க வந்துருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா நாங்க வந்துருவோம் சீக்கிரம். நீ உன்ன பத்திரமா பார்த்துக்கோ ஜெக்கி அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கையோட அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான ப்ரைவேட் ஜெட்டில் நம்ம டேவை பார்க்க கிளம்புறாங்க. அண்ட் இதை பார்க்குற நம்ம ஜேகேக்கு அவ்வளோ கோபமாக வருது. அப்படியே போகிறாரு அவர் ரூமுக்கு. அப்படியே அந்த கண்ணாடியில் தான் ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. பார்த்தா கண்ணாடி உடஞ்சி அவர் கையில இருந்து அவ்வளோ ரத்தம் வருது. டே 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 எப்போ பாரு டே தான். அப்போ நான் யாராம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடியை உடஞ்ச கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இதோட இந்த பார்ட் 1 நான் இங்கே முடிக்கிறேன்டா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஆல்சோ இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்டோரி மட்டும்தான். என்னக்கா ஜேகேக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டோரி மட்டும்தான். ஓகேவா? ரியலில் யாருன்னு நம்மளுக்கே தெரியும். ஓகே அண்ட் பாய், டேக் கேர். அண்ட் ஓகே அண்ட் ஒன் மோர் திங், வீடியோ வந்து ரெகுலராக வேணும் அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கடா. ஏன்னா எனக்கு வாய்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பேசுகிறது எனக்கே கேட்டால் எனக்கு இந்த வாய்ஸ் வந்து சரியாக வரல ஆக்சுவலி. அதனாலேயே வந்து நான் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாதியிலே விட்டு வச்சுருக்கேன். அந்த வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கு டிஃபர் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், டேக் கேர்.